வணக்கம் டீச்சர்ஸ். நாம யூனிட் 4 இப்போ பார்த்துருவோம். யூனிட் 4ல யுஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரியில 11 வினாக்கள் இடம்பெற்றிருக்குது. அந்த 11 வினாக்களுக்கான விடை குறிப்புகளும் அதுக்கான ஆதாரங்களையும் ஒரு முறை நம்ம பார்த்து வச்சுக்குவோம். ஸோ மார்க்கை நம்ம ஸ்கோர் என்னன்றதையும் எழுதி வச்சுக்குவோம். தொடங்கிடலாங்களா? இதில் 11 வினாக்கள் வந்திருக்குது. டிசிஏ மெட்டீரியல் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 8 வினாக்கள் எப்பயுமே வழக்கம் போல வர மாதிரி 8 வந்திருக்கு. மற்றவை நான் உங்களுக்கு சோர்ஸுக்காக சொல்லிட்டேன். ஸோ கொஞ்சம் மைக்ரோட்டிக்காக உள்ள டெப்த்தாக எடுத்திருக்காங்க. ஸோ அடுத்த முறையிலேருந்து நம்ம அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் டீச்சர்ஸ். இந்த யூனிட் 4 இந்த மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். இது கூட ஒரு 250 பேஜுக்கு மேலே இருக்கும். இப்படியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வேணால் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறது தான் தாராளமாக கையில் இருக்கும் அத்தனை பேருமே. காங்கிரஸ் அரசின் 5 ஆண்டு திட்டத்துக்கு மாறாக ஜனதா அரசு அறிமுகப்படுத்திய பொருளாதார திட்டத்தின் பெயரை குறிப்பிடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ காங்கிரஸ் இல்லாத ஜனதா அரசு யார் அப்படின்னா வாஜ்பாய் காலம். இது ரோலிங் பிளான் சுருள் திட்டம்னு பேசிக்காக நமக்கு தெரியணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ சரியான விடை. 20 அம்ச திட்டம்னா இந்திரா காந்தி அம்மையார், உலகமயமாக்கல்னா நரசிம்மராவ் காலம், கலப்பு பொருளாதாரம் நேரு காலம்னு நமக்கு தெரியணும். ஸோ ஆப்ஷன் ஏ இது சரியான விடை. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6வது 5 ஆண்டு திட்டம் வாஜ்பாய் காலத்தில் ஜனதா அரசாங்கம் சுயேட்சை திட்டம் அல்லது சுருள் திட்டம் ஸ்ப்ரிங் திட்டம் அறிமுகப்படுத்தியது. ஸோ அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கலாம். அடுத்ததாக 2வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கால வருஷப்படுத்துன்றாங்க. இதுங்க பேசிக் கொஸ்டினாக நடைமுறைக்கு வந்த நாள் அப்படின்னா 1949 அரசியலமைப்பு. 5 ஆண்டு திட்டம் 1950 மார்ச் மாதம். ஆந்திரா அப்படின்னா 1953. ஸோ பாண்டிச்சேரி அப்படின்னா 1963 வருது. அப்போ லைனாக வருது. அப்போ ஆப்ஷன் ஏ சரியான விடை. ஸோ ஆப்ஷன் ஏ இதில் வந்து சரியான விடை. உங்களுக்கு மெட்டீரியலே நான் கொடுத்துருந்தேன். இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட நாள் இதில் இருக்குது. ஸோ முதல் 5 ஆண்டு திட்டம்னா 1950 இருக்குது. ஆந்திர மாநிலம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53 அது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இல்லை 52ன்னா கூட இதுக்கப்புறம் அடுத்து தான் இது. ஸோ அடுத்ததாக 1963 தான் பாண்டிச்சேரி இணைக்கப்பட்டது அப்படின்றது 1, 2, 3, 4 சரியான விடைகள். நீங்கள் அப்படியே எழுதியிருப்பீங்க. ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்ததாக எந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக சமதர்ம சமுதாயம் மதசார்பற்ற என்ற வார்த்தைகள் சேர்க்கப்பட்டனா போன வாட்டி பிஜிடிஆர்பி சாதாரணமாக கேட்ட ஒரு கேள்வி தான். ஸோ வந்து 42வது சட்ட திருத்தம் ஆப்ஷன் ஏ சரியான விடை. 44 அப்படின்னா சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமைகளிலிருந்து நீக்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு ஏற்கனவே. ஸோ ஆப்ஷன் ஏ இது சரியான விடை. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா முகவரியில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 42வது சட்ட திருத்தம் மதசார்பற்ற அப்படின்றத இது வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது வந்து ஆப்ஷன் உங்களுக்கு ஏ சரியான விடை. ஏ சரியான விடை நான் சொல்லிட்டேன். ஸோ இது மெட்டீரியல் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்ததான் இதில் ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். எந்த ஒன்று இந்தியாவின் ஆங்கில கல்வியின் பட்டயம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட்டயம் அப்படின்னு உங்களுக்கு கேட்டாவே நீங்கள் அப்படின்னம்ல ஹூஸ் டிஸ்பேட்ச் புக்லேயும் பக்கமாக கொடுத்துருக்கான். ரொம்ப பலகாலமாக படிச்சுட்ருக்கோம். 1954 டெல்லோசி பிரிவு காலம் நமக்கு தெரியணும். அதுக்கப்புறம் 57 யூனிவர்சிட்டிலாம் உருவாக்கினாலும் நமக்கு தெரியும். ஸோ இருந்தாலும் நான் உங்களுக்கு பாருங்க இந்த மெட்டீரியலில் புட்ஸ் அப்படின்ற பாக்ஸே முக்கியமானதுன்னு சொல்லி கல்வியின் மகாசாசனம் அப்படின்றத பாக்ஸே நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ உங்கள் மெட்டீரியலில் இதையும் கொடுத்துட்டேன். இந்த கொஸ்டினும் வந்திருக்குன்னு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அடுத்ததாக அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் எந்த ஆண்டு டெல்லியிலேருந்து லாகூருக்கு பேருந்து சேவை துவங்கினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. இது வந்து நான் சோர்ஸ்லேருந்து எடுத்து கொடுத்துட்டேன். February 20, 1999 ஆப்ஷன் ஏ சரியான விடை. February 20, 1999 அப்படின்றது. ஸோ உங்களுக்கு மெட்டீரியல் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக February 20, 1999 வாஜ்பாய் காலத்தில் அப்படின்னு சொல்கிறது கொடுத்துட்டேன். ஆப்ஷன் இதுக்கு ஏ சரியான விடை. ஸோ அடுத்தது 14வது மக்களவையின் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்ட 14வது அப்படின்னாவே நம்ம வந்து சோம்நாத் சட்டர்ஜி நமக்கு ஈஸியாக தெரியணும். ஸோ 1 by 1 தெரிஞ்சிருந்தால் போட்டிருப்பீங்க. இருந்தாலும் கொஞ்சம் அங்கே போய் டவுட் ஆகிருக்கும் உங்களுக்கு. ஸோ ஆப்ஷன் பி இதனுடைய சோம்நாத் சட்டர்ஜி 14வது மக்களவைனா இதுவே பேசிக் கொஷின் தான். ஸோ பி சோம்நாத் சட்டர்ஜின்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு சிபிஎஸ்சி புக்கில் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு வந்து சோம்நாத் சட்டர்ஜி 14வது அப்படின்றத கொடுத்துருக்குறேன். இது பிஓல் மெட்டீரியல்லையோ புக்ஸில் கொடுத்துருப்பேன். ஸோ 14வது சோம்நாத் சட்டர்ஜி ஆப்ஷன் உங்களுக்கு சரியான விடை பி. ஸோ பி சரியான முறையில் போட்டதுன்னா அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்ததான் இந்திய மாநில உருவாக்கத்தையும் உருவாக்கி ஆண்டினம் கொடுத்துக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாகாலாந்து அப்படின்னா 1963, ஜார்க்கண்ட்னா 2000 இப்போ தான் % நமக்கு தெரியணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி 2 கொடுத்துட்டாங்க. அதனால டவுட் வந்துடும் உங்களுக்கு. ஸோ கடைசியாக இருக்கிறது ஜார்க்கண்ட்டு. மிசோரம்னா 83, ஹரியானானா 70. ஹரியானா 70லான்னு நமக்கு நல்லா தெரியணும். ஆப்ஷன் ஏ சரியான விடை. இதை நான் உங்களுக்கு மெட்டீரியலில் கொடுக்கணுன்னா நான்
பிஓவில் ரெஃபர் பண்ணி எழுதுனது தான் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ஒரு வாட்டி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்கினவங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நாகாலாந்து 63, மிசோரம் 86, இல்லை அசாம் 72, 70 to 72 அப்படின்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கும். செக் பண்ணிக்கலாம் நீங்கள். அடுத்தது 1945ஆம் ஆண்டு ஜூன் 25ஆம் நாள் வேவல் பிரபுவால் தொடங்கப்பட்ட சிம்லா மாநாட்டில் எத்தனை அரசியல் தலைவர்கள் கலந்து கொண்டார்கள் அப்படின்னா, இது வந்து நமக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் எத்தனை பேர் கொடுக்கல, இது சிபிஎஸ்சி புக்கில் இருக்குது இந்த கிட்டு. அதில் 21 பேர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பி யூபிஎஸ்சியில் கொடுத்த மெட்டீரியல்லையும் 21 பேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியான விடை 27 பொலிட்டிஷியன் கலந்துக்கிட்டாங்க. பி ஆன்சர். இருந்தாலும் நீங்கள் 21 பொலிட்டிஷியன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கிட்டில் எடுத்து கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பி. ஸோ 21 பேர் அப்படின்றதால ஆன்சர் வந்து இதுக்கு பி ஆன்சர். ஸோ அடுத்ததான் அமிர்த பஜார் பத்திரிகையின் ஆசிரியர் யார்? அமிர்த பஜார் பத்திரிகை நமக்கு தெரியும். பட் ஆனால் ஆசிரியர், அதாவது யாரெல்லாம் எடிட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூபிஎஸ்சியோ டிஎன்பிசியோ படிக்கும்போது ஈஸியாக போட்டுருவோம். பட் இது புத்தகத்தில் இல்லாததுனால மோதிலால் கோஷ் அப்படின்னு சரியான விடை. ஆப்ஷன் பி இதுக்கும் ஆன்சர். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுமார் கோஷ் அண்டு அவருடைய பிரதர் மோதிலால் கோஷ் 2 பேரும் சேர்ந்து 1968 அமிர்த பஜார் பெங்காலி பத்திரிகை அப்படின்றத தொடங்கியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஸோ இது வந்து வீக்லி மேகசின் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது அடுத்ததாக சரண் சிங் எத்தனை நாட்கள் இந்திய பிரதமர்? கொஞ்ச நாள், ஒரு மாதம்லாம் படிச்சிருப்போம். அக்யூடின்ஸாக நிறைய பேர் 23 நாள் அப்படின்றது போட்டிருப்பீங்க. ஸோ இது வந்து ஆப்ஷன் பி சரியான விடை. 23 நாட்கள் ஒரே ஒரு மாதத்துக்குள்ளே அப்படின்னு வந்து ஒரு மாதம் எத்தனை நாளுக்குள்ளே ஒரு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா 23 நாட்கள். ஸோ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவர் சார்ஜ் வந்து இல்லை அதோடைய ஆட்சி கவிக்கப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ 23 டேஸ்ன்றது அப்சல்யூட்லி கரெக்டு. ஸோ ரெஃபரன்ஸுக்காக எடுத்து வச்சுட்டேன். மொத்தமே ஜஸ்ட் 23 டேஸ் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ 23 நாள் அப்படின்றது நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள். பி ஆன்சர் இதுக்கு. அடுத்ததா இந்திய ரயில்வே எந்த வருட சரக்கு சேவை அறிமுகப்படுத்துது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1966 தான் சரியான விடை. ஆனால் 60 போட முடியாது, அப்போ 70 தான் போடணும் நியர் பை அப்படின்னும் போது. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பி சரியான விடை 1970ன்றது. ஸோ ஒரு வேளை நம்ம ஏன்னா தொடங்குறத போட முடியாது, ரொம்ப நாள் கழிச்சு இல்லையா, அதனால் 70 அக்டோபர் வருது. அதனால் சரியான விடை வந்து பி போட்டால் ஓகே. ஸோ அப்சல்யூட்லி கரெக்ட் வந்து பி தான். 66 தான் எல்லாத்துலேயுமே சர்ச் பண்ணாலும். ஸோ உங்கள் பாம்பே டு அகமதாபாத் 1966 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பி போட்டிருந்தா சரியான விடை. ஸோ மொத்தமே உங்களுக்கு 11 வினாக்கள் நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்து நம்ம 11 வினாக்கள் எவ்வளோ மதிப்பெண் போட்டிருக்கோன்றதை பார்த்து செக் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. மற்ற டீட்டெயில்ஸை நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டீச்சர்ஸ். வாழ்த்துக்கள்.